ட்விட்டரில் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு பெரிய டிஸ்கஷன் உருவாச்சு. இந்த ஆக்ஷன் ஹீரோயினாக மாறின உடனே முதல்ல அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரு இதுவும் லவ்சிதா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாரி இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் போட்டு தான் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ராக்காயி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டில் டீசரை வந்து பார்த்து மிரண்டுட்டேன். நயன்தாரா அவருடைய அந்த ஆக்ஷன் அவதாரத்தை பார்த்துட்டு அவதார் படமே வந்து சைடு வாங்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நம்ம அதோடைய ரியாக்ஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் கருதுறது, நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் வந்து பாகுபலி படத்தப்போ வந்து நம்ம அனுஷ்காவுடைய நடிப்பையும் அதே மாதிரி இந்த இஞ்சி துப்பழி படத்தில் அவங்களுடைய டெடிகேஷன்லாம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய கேரக்டர். ப்ளஸ் வந்து அவங்களுடைய கிராஃப் இருக்குல்ல, அவங்க நிறைய சிரமங்கள் பட்டு தான் வந்து வாழ்க்கையில் வந்திருக்காங்க. அந்த கம்பீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த விஜயசாந்தி அவர்கள் வந்து முதல்ல லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு யாரையுமே வந்து இங்கே மக்கள் சொல்லலை. நயன்தாரா அவர்களுக்கு தான் சொன்னாங்க. விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஊரே சொல்ல ஆரம்பிச்சுன்னு வைங்க, இருக்கட்டும் ஒரு பக்கத்து. ஆனால் அனுஷ்கா அவர்கள்ட்ட இருந்த அந்த கலெக்ஷன் வைஸ் வந்து ஒரு ஆள் சொல்லணும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நம்மளுடைய இவங்களை தான் சொல்ல முடியும். யாரை? அனுஷ்காவை தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து இப்போதைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டில் வந்து எல்லாருமே வந்து நயன்தாராவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு எப்படி சொல்கிறது, கெரியரே வந்து முடிச்சுட்டு போயிட்டு ரிட்டன் வந்து அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஒரு இடத்த ஒரு அங்கீகாரத்தை வந்து அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த அங்கீகாரம் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறலாம் தெரியாது நமக்கு அடுத்த பக்கத்து. பட் ஆனால் ஓகே தான். ஸோ இந்த 3 கேரக்டரை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். கேப்டன் மில்லரில் வந்த நம்முடைய பிரியங்கா மோகன், அதுக்கப்புறம் ராக்காயி படத்தில் வந்திருக்க நம்மளுடைய நயன்தாரா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு இந்த கார்த்தி படமா அந்த படத்தில் இருக்கிற நம்மளுடைய அனுஷ்கா. இந்த 3 பேரில் யார் ரொம்ப கம்பீரமாக இருக்காங்க, யார் வீரமாக இருக்காங்க, யாருடைய வந்து அந்த லுக்கு வந்து அந்த வீரத்துக்குன்னே படைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முதல் இடத்துல யாரை சொல்லுவேன்னா நம்ம பிரியங்கா மோகன் தான் சொல்லுவேன். நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து கேப்டன் மில்லர் படம் பார்த்தீங்கன்னா தான் பிரியங்கா மோகன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸ் அப்பேற்பட்ட பர்ஃபார்மன்ஸ். மிரண்டு போய் தேட்டரில் உட்காந்துருந்தேன். நம்ம என்ன சொல்கிறோன்னா, சென்னையில் வந்து பிவிஆர் எக்ஸல்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் போய் பார்த்து மிரண்டுட்டேன். எப்படா இப்படி ஒருத்தவங்க வந்து நம்ம பிரியங்கா மோகன் அப்படி பார்த்ததே கிடையாது. அவங்க நடித்த ஒரு 1000 படங்களில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மிரண்டுட்டேன். எப்படி வந்து ஒரு டைரக்டர்னால பிரியங்கா மோகனுடைய முகத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான நடிப்பை கொண்டு வர முடிஞ்சது. அந்த கோவத்தை, அந்த தன்னுடைய கணவனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த வன்மத்தை, கண்ணை எடுத்துட்டு வந்து அவங்க அப்படியே வண்டியில் போகும்போது ஒரு வண்டியில் கண் எடுத்துட்டு வந்து சுடுறதுக்கு வருவாங்க பாருங்க. அந்த லுக்கெல்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேன். எப்படி இப்படி ஒரு ஃபயர் மாதிரி ஒரு நடிப்பு. எப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பாலகிருஷ்ண சாரோட படம் பார்த்தீங்கன்னா, தெலுங்குல படம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படி திரும்போது பின்னாடி பாம்பு வெடிக்கும், நெருப்புலாம் எரியும். டயர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும், டயரில் நெருப்போடு சுற்றிட்டு இருக்கும். டயர் சும்மா தான் படுத்துருக்கும், திடீர்னு எந்திரிச்சு எப்படி நெருப்போடு சுற்றுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சுற்றும். அந்த ரேஞ்சில் பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபயர்ஃபுல்லான நடிப்பை பார்த்தேன். நயன்தாராலாம் பக்கத்தில் இருக்கும். பிரியங்கா அவங்களுடைய அந்த லுக்குக்கு முன்னாடி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி நயன்தாராலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு 3வது இடத்துல தான் நம்ம வந்து அனுஷ்காவை சொல்லணும் லாஜிக்கலி. அனுஷ்கா அவர்கள்லாம் என்னங்க பெரிய ஆக்டிங், பயங்கரமான. பாகுபலி படத்தில் ஒரு பெரிய வீரனா நடிச்சிருப்பாங்க, ஃபைட் போட்டிருப்பாங்க, அம்பு விடுவாங்க, இவ்வளோ தான் பண்ண முடியும். பிரியங்கா மோகன் மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுமா? பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? நயன்தாரா அவர்கள் மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இந்த கேரக்டர் பில்டப் பண்ண முடியுமா? நயன்தாரா அவர்கள் நேற்று ராக்காயியோட அந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா, டைட்டில் டீசரில் அப்படியே வந்து அந்த கருவால் வச்சு கழுத்தில் வச்சு ஒரு இழுத்துட்டு அப்படி திருப்பிட்டு அந்த துணியை எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த இடுப்பில் சொருக்கிட்டு நடந்து வர்றாங்க. அதே சாமி பயங்கரமாக இருக்குது. பயங்கர பர்ஃபார்மன்ஸு. அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எவனுமே பார்த்தது கிடையாது. தமிழ் சினிமான்னு சொல்லவே கூடாதுங்க. தமிழ் சினிமாவை ஏன் குறுக்கி சொல்லணும்? உலகத்திலே எவனுமே அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தது கிடையாது. நயன்தாரா அவர்கள் பண்ண மாதிரி, நம்மளுடைய மாண்புமிகு லேடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ண கிடையாது. அனுஷ்காக்கெல்லாம் என்னங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்? நயன்தாராவும் பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க பாருங்க ஆக்ஷன், அதுதாங்க ஆக்ஷன். அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு அடுத்த ஜென்ரேஷனில் வர ஒவ்வொரு ஹீரோயின்ஸுமே கற்றுக்கணும். அவ்வளோ அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து அழகாக இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் பிரியங்கா மோகன் அளவுக்கு வந்து யாருமே வந்து பவர்ஃபுல்லாக நடிக்க முடியாது. அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் மாதிரி யாருமே நடிக்க முடியாது. அனுஷ்கா அவர்கள்லாம் ரொம்ப நார்மலாக தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ அதானே பண்ண முடியும். ஓகே, ஜோக்ஸ்ன்னு இல்லைங்க, இது உண்மையாகவே நான் மனசார சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி அறிவு இருக்கணும். ஆன்லைன் உலகத்தை பற்றி உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆன்லைன் உலகத்தில் உண்மையாலுமே ஒருத்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறாங்கன்னா அது பவர்ஃபுல்லான விஷயமே கிடையாது. ஆன்லைனில் எல்லாருமே பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்களா, பாருங்கள் இந்த செம்மையாக இருக்குது இந்த படம் அப்படின்னு பேசிட்டு அது நல்ல படம். ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையிறதுக்கு கலெக்ஷன் தான் காரணம். பில்டப் கொடுத்து படம் வெற்றி அடைஞ்சால் கூட கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. கலெக்ஷன் நல்லா வந்துச்சுன்னா அது நல்ல படம். அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. நல்ல படம்னு பேர் வாங்கினதுக்கப்புறம் கலெக்ஷன் நிறையா வந்தால் தான் நல்ல படம். இதை யாருமே பேசுறதே இல்லை.
ஸோ இந்த இந்த 3 பெர்ஃபார்மன்ஸில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் மனசில் போய் நெருங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா அனுஷ்கா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நெருங்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு சினிமாவுக்குள்ளே வந்திருக்க சினிமாவில் மறுபடியும் ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது நிறைய மல்டி லாங்குவேஜில் இருந்து ரிலீஸ் ஆகுது. அருந்ததி படத்தை வந்து நான் திருவள்ளூரில் பார்த்துட்டு, திருவள்ளூரில் ஒரு லோக்கல் தேட்டரில் பார்த்துட்டு, அந்த ஃபீலை வந்து நான் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு பெண்ணை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது ஸ்க்ரீனில். அது கிளைமேக்ஸில் வந்து அவங்க நடந்து வரும்போது அந்த ஜக்கமாங்கிற அந்த பாட்டு வரும்போது அந்த எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து பயங்கரமான தலைவர் ரசிகன், ரஜினி சாரோட ரசிகன். சிவாஜி படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது, பயங்கரமான ஃபீல். அது நீங்கள் சிவாஜி படம் நான் பார்த்த கதையை உங்ககிட்ட சொல்லணுனாலே அது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்லுவேன். அவ்வளோ கதை. ஏன்னா அத்தனை வாட்டி படம் பார்த்துருக்கேன் சிவாஜி படம் தேட்டரில். அந்த அவ்வளோ கூட்டத்தில் படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபீலை இந்த கிளைமேக்ஸில், அருந்ததி படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து இந்த நம்மளுடைய அனுஷ்கா நடந்து வரும்போது அந்த ஃபீல் கிடைச்சிது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோயின் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பொருந்தும். ஸோ அவங்க பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். நயன்தாரா அவர்கள் வந்து நேற்று 2-3 நாட்களாக வந்து அந்த கல்யாண கேசட் மேட்டரில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதில் தாண்டி இந்த கேரக்டர் அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைட்டில் டீசர்லாம் அந்தளவுக்கு ஓரளவுக்கு தான் ரசிக்கிற மாதிரி இருக்குது. பிரியங்கா மோகன்லாம் கணக்கிலே சேர்த்து தேவையில்ல, படமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டரை பற்றி நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ நயன்தாரா அவர்களுடைய ராக்காயி கேரக்டர் வந்து இவங்க வந்து பிஆர் ஒர்க்கு அது இன்னும் பண்ணி வேணால் பில்டப் ஆகலாமே தவிர, எனக்கு உண்மையாகவே அனுஷ்கா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த கம்பேக்கை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கம்மியில் எழுதுங்க. இது வந்து விமர்சனத்துக்காக ஜாலிக்காக பேசுகிற வீடியோ. இதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஃபேன்ஸ் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுன்னு இருக்காதிங்க. ஜாலிக்காக பேசுகிறது. ரசிங்க, கொண்டாடுவோம் சினிமாவை. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.